Welcome to Extremes. In this video, we will talk about a product Erodian Speedometer Display Screen Protector for SD Adventure. Box nalla neatana packing la irukku. Back side la installation steps irukku. இப்போ நம்ம box open பண்ணி இதுக்குள்ள என்னென்ன products இருக்குன்னு செக் பண்ணிடலாம். Box குள்ளே பாத்தீங்கன்னா screen protector எல்லாம் neatana packing la இருக்கு. And இந்த boxல வர products என்னன்னு பாத்தீங்கன்னா first ஒரு dry and wet wipe இருக்கு. செகண்டா ஒரு சாஃப்ட் கிளாத் இருக்கு. அண்ட் தேர்டா நமக்கு 3 லேயர் ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை இன்ஸ்டால் பண்ணுன்றதுக்கான மேனுவல் கைடும் இருக்கு. இப்போ இந்த 3 லேயர் ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை மீட்டர் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 mm இல்லை 2 mm கேப் இருக்கும். ஸோ இந்த கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணுறப்போ ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டஸ்ட் ஃபார்ம் ஆக இருக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரி 1 mm கேப் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட் கிளாத் வச்சு மீட்டர் மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். சாஃப்ட் கிளாத் வச்சு தொடச்சதுக்கப்புறம் நம்பர் 1 மென்ஷன் ஆகிருக்க வெட் வைப் எடுத்துக்கலாம். ஸோ வெட் வைப் வச்சு மீட்டர் மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி துடைக்கிறப்போ மீட்டரில் இருக்க மைன்யூட்டான டஸ்ட் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஓட்டுறப்போ எந்த ஒரு பபிள்ஸுமே வராது. நெக்ஸ்ட் நம்ம நம்பர் 2 மென்ஷன் ஆகிருக்க ட்ரை வைப் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு மீட்டர் மேலே இருக்க அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுக்கிறோம். மீட்டர் ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சதுக்கப்புறம் ஸ்டிக்கர்லேயே மென்ஷன் ஆகிருக்க ஃபஸ்ட் லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ அந்த ஃபஸ்ட் லேயரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம மீட்டர் மேலே வச்சுட்டு கார்னர் பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே மீட்டர் மேலே வச்சு தேய்ச்சி விட்டுடலாம். ஸோ தேய்ச்சி விடுறப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டோ சாஃப்ட் கிளாத்தோ அதை வச்சு கூட தேய்ச்சி விட்டுலாம், இல்லை கையிலேயே கூட நீங்கள் தேய்ச்சலாம். தேய்க்கிறப்போ பார்த்தீங்கன்னா மீட்டரில் எந்த ஒரு பபிள்ஸும் இல்லாத மாதிரி ஃபுல்லாக நீட்டாக தேய்ச்சி விட்ருங்க. ஸோ எந்த ஒரு பபிள்ஸ் இல்லாத மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நம்பர் 2 ஸ்டிக்கர்லேயே மென்ஷன் ஆகிருக்க செகண்ட் லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட் லேயரை மீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் மீட்டர் தெளிவாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறதுனால மீட்டரோட பிரைட்னஸ் கம்மியாகிறதோ, வெயிலெல்லாம் ஃபேட் ஆகிறதோ, ஸ்க்ராச்சஸ் ஆகிறதோ, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் நீங்கள் தாராளமாக உங்கள் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் www.extremes.in போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய்ட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.